தமிழ் மற்றும் தமிழர் சிறப்பு. தமிழின் சிறப்பு பற்றி பேச சிவ இளம்பழுதி, திருக்குறள் பற்றி பேச ரேவன் கிருஷ்ணா சந்திரகுமார், மனுநீதி சோழன் பற்றி பேச திருநை துரைபாபு, கடையேடு வள்ளல்கள் பற்றி பேச முகம் குமரேசன், அவையார் பற்றி பேச கனிஷ் வெங்கடேசன், ஆர்டிசுடி சொல்ல சிவா மகனன், பிசுராண்டியார் கோப்பெருஞ்சோழன் சச்சின் ரவி, 3 தமிழ் சங்கங்கள் சிவானி குணசேகரன், நேகா குணசேகரன், 19ஆம் நூற்றாண்டு புலவர்கள் லக்ஷ்மி ரவி, ஆறுமுக நாவலர் பற்றி யாழ்வன் பழனிசாமி. அனைவருக்கும் வணக்கம். மலையிலே பிறந்து மாந்தத்தோட உயர்ந்து உலகின் இருளை போக்கும் அரிய சக்தி 2 மட்டுமே. ஒன்று செந்தமிழ், இன்னொன்று செந்தமிழ். இத்தகைய சிறப்பு மிக்க கதிரவனுக்கு நன்றி செலுத்தும் இந்நாளில் தமிழின் சிறப்புகளில் சிலவற்றை பற்றி உரையாட உள்ளோம். அன்னை தமிழை காக்க நாங்கள் உள்ளோம். கணினியில் சுயம்புற்றல் கனடியில் சாகும், பனிமலையில் தேனும் காற்று பாகிலேயே சுவையும், நடிப்பு சுப்பழியும் பாலும் தென்னை நெருங்கிய குளிரில் நீரும், இனியும் தமிழை என் உயிரின் கண்டீர் என்றார் பாரதிதாசன். தமிழின் இனிமைக்கு இதுவே போதாதோ? கல்தோன்றி மண் தோன்றா காலத்திலே முன் தோன்றிய மூத்த மொழி நம் தாய்மொழி தமிழ். தமிழ் தன் இலக்கிய படிப்புகளால் தான் செம்மொழியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது. தமிழின் பெருமைக்கு 10 பாட்டு 8 தொகை 18 கீழ்கணக்கு 17 மேற்கணக்கு 50 காப்பியம் 5 காப்பியம், பக்திக்கு திருமுறைகள் 4000 திவ்ய பிரபந்தங்கள், திருக்குறள், நல்வழி, கொன்றை வேந்தன் போன்ற இலக்கிய நூல்கள் நீதிநெறி காட்டும் வழிகாட்டிகளாய் விளங்குகின்றன. தொல்காப்பியம், அகத்தியம், தண்டி அலங்காரம் போன்ற இலக்கண நூல்கள் தூண்களாய் தாங்கி பிடிக்கின்றன. தொல்காப்பியம் நம் வாழ்வியல் இலக்கியம். தமிழ் ஒரு விலங்கை கூட காயப்படுத்துவதில்லை. 6 அறிவு இருக்கும் நாம் உயர்த்தினை, 6 அறிவுக்கு குறைவானது தாழ்த்தினை என்று குறிப்பிடாமல் அக்ரிணை என்று குறிப்பிடுவதே தமிழின் சிறப்பன்றோ? வாழும் நிலங்கள், தமிழில் வாழும் நிலங்களை குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என 5ஆக பிரித்தான். வீசும் காற்றை 4ஆக பிரித்தான். தெற்கிலிருந்து வருவது தென்றல், வடக்கிலிருந்து வருவது வாடை, மேற்கிலிருந்து வருவது மேலை, கிழக்கிலிருந்து வருவது கொண்டல். பேசும் மொழியை 3ஆக பிரித்தான். இயல், இசை, நாடகம். வாழும் வாழ்வை அகப்புறம் என 2ஆக பிரித்தான். வாழ்க்கைக்கு முதன்மையானதாக ஒழுக்கத்தை வைத்தான். ஆகையால் தான் வள்ளுவர் ஒழுக்கம் உயிரெனும் ஓங்கப்படும் என்றார். மிக சரியாக சொன்னார் சிவா. வள்ளுவர் திருக்குறளில் மக்களாக சுமூகமாக வாழ தேவையான அடிப்படை பண்புகளை பற்றி கூறுகிறார். திருக்குறள் 133 அதிகாரங்கள் உள்ளன. ஒவ்வொரு அதிகாரத்திலும் 10 பாக்கள் வீதம் 1330 பாக்கள் இருக்கின்றன. இந்த பாக்கள் அனைத்தும் குறளம்பாக்களாக குறள் என்றும் திரு என்றாலே பொருளுடன் இந்நூல் திருக்குறள் என்ற பெயர் பெற்றது. ஒவ்வொரு குறளும் 2 அதிகாரமானதால் ஈரடி நூல்களும் உலக பொருள்களை பொறியால் மொழி தெய்வ நூல் போன்ற சிறப்பு பெயர்களாக அழைக்கப்படுகிறது. திருவள்ளுவர் இந்நூலை அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் போன்ற 3 பகுதிகளாக பிரித்துள்ளார். இதில் அறத்துப்பால் ஒருவர் தன் அன்றாட வாழ்வில் கடைபிடிக்க வேண்டிய அறங்களை பற்றி கூறுகிறது. பொருட்பால் ஒருவர் தம் சமூக வாழ்வில் கடைபிடிக்க வேண்டிய அறங்களை பற்றி கூறுகிறது. இன்பத்துப்பால் ஒருவர் தம்